بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நேரத்திலே ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. சூரத்துல் யூசுப் அஹ்ஸனுல் கஸஸ், அல்லாஹுவால் அழகிய சரித்திரம் என்று போற்றப்படக்கூடிய சூரத்துல் யூசுப், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வம்சத்தில் பிறந்த நபி யூசுப் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அழகிய பண்புகளையும் அழகிய குணங்களையும், அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையையும், அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை கடைபிடிப்பதில் அவர்களுக்கு இருந்த உறுதியையும் பொறுமையையும் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை அல்லாஹுடைய தூதருக்கு அறிவித்ததன் நோக்கமே, இதன் மூலமாக இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் சம்பந்தப்பட்ட அத்துணை நிகழ்வுகளையும், இவர்கள் வாழ்க்கையில் அது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் அதை தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினார். இதுவரை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த சிறையிலே 2 தோழர்கள் இருந்தார்கள். அந்த தோழர்கள் உதவியை கேட்டு நபி யூசுஃபை சந்தித்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சில அனுமதியை கேட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய நாடினார்கள். அப்போது அல்லாஹுடைய தீனை அவர்களுக்கு எடுத்து வைத்து அவர்களுக்கு தேவையான அந்த உதவியை, அந்த கனவின் விளக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அரசனிடத்திலே நினைவு கூற சொன்னார்கள். அரசன் அதை அவர்கள் மறந்ததற்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவிற்கு விளக்கம் தேடுவதற்காக நபி யூசுஃபை சிறையில் இருந்த அந்த தோழர் சந்திக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்கிறார்கள். விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு அரசன் அழைத்து வர சொல்லுகிறான் சிறையிலிருந்து. அப்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு நீதி கிடைக்கும் வரை எதற்காக சிறையிலே தள்ளப்பட்டேனோ அதற்கு எனக்கு நீதி கிடைக்கும் வரை நான் சிறையிலிருந்து வெளியே
வரமாட்டேன். அதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏன் சிறையிலே தள்ளப்பட்டார்கள் என்ற காரணத்தை தேடிக்கொள்வதற்காக அரசர் விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த பெண்களும் நபி யூசுஃபை உண்மையாளர் என்று சொன்னார்கள். அந்த அசீஸுடைய மனைவியும் நபி யூசுஃபை உண்மையாளர் என்று சொன்னார்கள். உடனே சிறையில் இருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அரசருக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறார்கள். அரசரிடத்திலே பேசியதற்கு பிறகு அந்த பேச்சை பார்த்த அந்த அரசர் சொன்னார், நபி யூசுப் அவர்களே, உங்களின் நான் என்னுடைய அரசவையில் நான் அமர்த்திக் கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறிய உடனேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள்? எனக்கு நிதியமைச்சர் அந்த கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை இடத்திலே கொடுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் நபி யூசுஃபை இந்த பூமியிலே வாழ வைத்தான். இதைவிட சிறந்த கூலிகளை அல்லாஹ் மறுமையிலே ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கும் வைத்திருக்கின்றான் என்பது வரை அதற்கு மேல் சில வசனங்களையும் பார்த்தோம். கண்ணியத்துக்குரியவர்களை, இன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமைச்சரவையிலே அமைக்கப்பட்டதற்கு பிறகு சொல்லப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கனவுடைய விளக்கத்தின் மூலமாக சிறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அந்த கனவு எப்படி கனவு கண்டார்களோ அதற்கு விளக்கம் சொன்னார்களோ அது போலவே அந்த நாட்டிலே பஞ்ச காலங்கள் அந்த நாட்டை வாட்டியது. அப்போது அருகிலே இருந்த அரபு நாடுகளில் இருந்து மக்கள் இங்கேதான் அமைச்சரவை இருக்கும் காரணத்தால் இங்கு வந்துதான் தானியங்களை வாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி, அல்லாஹுடைய திட்டத்தின்படி யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாலடைந்த கிணற்றிலே தள்ளினார்களோ, யார் யூசுஃபை ஒரு மதிக்கப்படாத திர்ஹமுக்கு விற்றார்களோ, யார் யூசுஃபை இந்த பூமியிலிருந்தே காலி செய்து விட வேண்டும் என்று திட்டம் செய்தார்களோ, அல்லாஹ் அந்த சகோதரர்களை, நபி யூசுஃபின் உடன் பிறந்த அந்த தோழர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திட்டத்தின்படி அனுப்புகிறான். அந்த அரசமைக்கு மிஸ்ரை நோக்கி தானியங்களை வாங்குவதற்காக அனுப்புகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாஅ இஹ்வத்து யூசுப், யூசுஃபுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். ஃபதஹலு அலைஹி ஃபஅரஃபஹும், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கஜானாவில் இருந்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு தானியங்களை அளந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது சகோதரர்கள் வருவதை நபி யூசுப் பார்க்கிறார்கள். ஃபஅரஃபஹும் வஹும் லஹு முன்கிரூன், நபி யூசுஃபிற்கு அவர்கள் யார் என்று தெரிகிறது. இவர்கள்தான் என்னை பாலடைந்த கிணற்றிலே விற்றவர்கள், இவர்கள்தான் என்னை ஒரு அற்ப திர்ஹமுக்கு விலை பேசியவர்கள், இவர்கள்தான் என்னை தந்தையிடமிருந்து பிரித்தவர்கள். உடனடியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் காண்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி யூசுஃபுக்கு அடையாளம் காண முடிகிறது அவர்களுடைய சகோதரர்கள் என்று. ஆனால் அவர்களுடைய சகோதரர்களுக்கு நபி யூசுப் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய திட்டம் அப்படித்தான். வலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், அல்லாஹ் சொல்லுகிறான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அளந்து கொடுக்கிறார்கள். தானியங்களை அளந்து கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து முடித்ததற்கு பிறகு சில கேள்விகளை கேட்கிறார்கள். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், எங்களுக்கு 11 சகோதரர்கள். அதிலே ஒருவர் வீட்டிலே இருக்கிறார், என் தந்தையோடு. இன்னொருவரை காணவில்லை, அவர் எங்கேயோ ஓடிவிட்டார் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே சொல்லும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேறொரு திட்டத்தை செய்கிறார்கள். என்ன திட்டம்? வலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம் قال ائتوني بأخ لكم من أبيكم, நீங்கள் அடுத்த முறை தானியங்களை வாங்க வருவீர்களே, அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த சகோதரன் உங்களுடைய தந்தையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, உங்களுடைய சகோதரன் புன்யாமின், அந்த சகோதரர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும். அந்த சகோதரனை நீங்கள் அழைத்து வர வேண்டும். அலா தரவுன அன்னி ஊஃபில் கைலவான கைருல் முன்சிலின், உங்களுக்கு எவ்வளவு அளந்து கொடுத்து நல்ல முறையில் இந்த அளவை நான் செய்தேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு எவ்வளவு அழகிய முறையில் விருந்து உபகாசம் செய்தேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அடுத்த முறை வரும்பொழுது தவறாமல் உங்களுடைய தந்தையுடன் இருக்கக்கூடிய புன்யாமீனை கொஞ்சம் அழைத்து வாருங்கள். மேலும் சொன்னார்கள், ஃபஇல்லம் தஅதூனி பிஹி, நீங்கள் அவரை அழைத்து வரவில்லை என்றால் ஃபலா கைல லக்கும், உங்களுக்கு அடுத்த முறை தானியம் உங்களுக்கு கிடையாது. வலா தக்ரபூன், நீங்கள் என்னை நெருங்க கூட முடியாது, உங்களால் என்னை நெருங்க முடியாது. புன்யாமீனை அழைத்து வராத வரை உங்களுக்கு தானியமே கொடுக்கப்படாது. அல்லாஹ் அக்பர்.
ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை, மிகப்பெரிய திட்டத்தை, அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த பெற்ற அந்த கல்வியின் மூலமாக திட்டங்களை தொடர்கிறார்கள். இதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். பின்னால் வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறான். யூசுப் நபி செய்த இந்த திட்டத்திற்கு அல்லாஹ் உதவியை, ஏற்பாடுகளை செய்கிறான். உடனடியாக அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்கள் நிச்சயமாக ஒரு முயற்சி செய்கிறோம், அடுத்த முறை வரும் பொழுது எங்களுடைய தந்தையிடம் அனுமதி கேட்டு புன்யாமீனை நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று கூறி அந்த கூட்டம் அங்கிருந்து கிளம்ப தயாராகும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருவேளை இவர்கள் திரும்பி வராமல் இருந்துவிடக் கூடும் என்பதை அஞ்சி மேலும் ஒரு திட்டத்தை செய்கிறார்கள். வகால லிஃபித்யானி, அவர்களுக்கு வேலையாளாக இருந்த அந்த வேலையாட்களிடத்திலே சொன்னார்கள், இஜ்அலு பிதாஅத்தஹும் ஃபீ ரிஹாலிஹிம், அவர்கள் கொண்டு வந்த அந்த மூட்டையிலேயே அவர்கள் கொடுத்த பொருளை நீங்கள் வைத்து விடுங்கள். அந்த காலத்தில் எந்த முறைதான் இருந்தது? பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுப்பார்கள், அதற்கு பகிரமாக வேறொரு பொருளை வாங்கி செல்லுவார்கள். ஒரு மதிப்புள்ள பொருளுக்கு மதிப்புள்ள பொருளை மாற்றுவார்கள், பண்டம் மாற்றுவார்கள். இன்றைய காலம் போல ஒரு மதிப்பில்லாத பேப்பருக்கு மதிப்புள்ள பொருளை கொடுக்க மாட்டார்கள். மதிப்புள்ள பொருளுக்கு மதிப்புள்ள பொருளை மாற்றுவதுதான் பண்டமாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க. அத்தஹபு பித்தஹப், தங்கம் தங்கத்தை கொண்டு மாற்றப்பட வேண்டும், வெள்ளி வெள்ளியை கொண்டு மாற்றப்பட வேண்டும். ஒரே அளவுள்ள பொருளை கொண்டுதான் ஒரே அளவுள்ள பொருள் மாற்றப்பட வேண்டும். ஒரு தரமில்லாத 2 பேரித்தம்பலத்திற்கு தரமுள்ள ஒரு கை பேரித்தம்பலம் கொடுக்கப்பட கூடாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி வருகிறார்கள் 2 தரமில்லாத பேரித்தம்பலம். கேட்டார்கள், எப்படி வாங்கி வந்தீர்கள்? தரமுள்ள ஒரு கை பேரித்தம்பலத்திற்கு தரமில்லாத 2 பேரித்தம்பலம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. தரமில்லாத இந்த 2 கையளவுள்ள பேரித்தம்பலத்தை விற்று தரமுள்ள ஒரு கை பேரித்தம்பலத்தை விற்றதற்கு பிறகு அந்த காசை கொண்டு வாங்குங்களே தவிர தரமில்லாத பொருளை கொடுத்து தரமுள்ள ஒரு பொருளை பண்டமாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய சோதனையின் காலத்தில் வாழ வைத்திருக்கும் காரணத்தால் வேறு வழி இல்லாமல் தான் இந்த முறையை நாம் கையாளுகிறோம். இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சத்தியமிடுகிறார்கள். என்ன சத்தியமிடுகிறார்கள்? இந்த பேப்பர் மணி சிஸ்டம், இந்த பண்டமாற்று முறை, மதிப்பில்லாத பொருளை கொடுத்து மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்கக்கூடிய இந்த முறை ஹராம் என்று கூட சில பேர் ஃபத்வா செய்யும் அளவிற்கு அந்த அளவு மார்க்கத்தில் அவர்கள் பிடிப்பாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவன் அந்த விஷயத்தை. அந்த முறையின்படி அவர்கள் பண்டமாற்றுகிறார்கள். அப்போது சொன்னார்கள், இந்த பண்டத்தை அவர்கள் எதை கொடுத்தார்களோ அதை அவர்களுடைய மூட்டையிலேயே நீங்கள் வைத்து விடுங்கள். லஅல்லஹும் யஅரிஃபூனஹா இதன் கலபு இலா அஹ்லிஹிம் லஅல்லஹும் யர்ஜிஊன். இவர்கள் திரும்பி சென்றதற்கு பிறகு ஒருவேளை இவர்கள் இதை பார்த்தால், குடும்பத்தார்களிடத்திலே திரும்பி சென்றதற்கு பிறகு இவர்கள் இதை பார்த்தால் மீண்டும் ஒரு முறை இதன் காரணமாக இவர்கள் வரலாம். இதன் காரணமாக இவர்கள் வரலாம், இவர்கள் வர வேண்டும் என்பது நபி யூசுஃபுடைய திட்டம். ஏன் வர சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்னால் தொடர்கிறான். இவர்கள் தங்களுடைய அந்த பண்டமாற்று முறையை செய்து தேவையான தானியங்களை வாங்கி கொண்டு ஊரை அடைகிறார்கள். திரும்பி சென்றதற்கு பிறகு தந்தையிடத்திலே பார்த்து பேசுகிறார்கள். யார் தந்தை? நபி. قالوا يا أبانا منع منا الكيل فأرسل معنا أخانا نقتل وإنا له لحافظون. ஏற்கனவே ஒரு முயற்சி செஞ்சாச்சு. யார் அழைக்க சொல்லி? நபி யூசுஃபை அழைத்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றியாச்சு. இப்ப அவங்களுடைய உள்ளத்துல தயக்கம், மறுபடியும் போய் இன்னொரு புள்ள, அந்த புள்ளைய வச்சுதான் திட்டமும் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க? எங்களுடைய தந்தை நபி யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தான் எங்களை விட அதிகமாக நேசிக்கிறார். இப்ப புன்யாமின் மேலே ஒரு கண் இருக்கு அவங்களுக்கு. நபி யாக்கூபுக்கு இதுவும் தெரியும். அப்ப இன்னொரு பிள்ளையும் அழைத்து செல்ல இவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள் நபி யாக்கூபிடத்திலே. ஆனால் இந்த திட்டம் உண்மை, அவங்க வேணும்னு செய்ய வரல. இப்படி செஞ்சால்தான் கொடுக்கப்படும் சொல்லி நிபந்தனை யார் போட்டா? யார் பாலைவன இந்த கிணற்றுல விட்டாங்களோ அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. சொன்னார்கள், فلما رجعوا الى ابيهم قالوا يا ابانا منع منا الكيل فارسل معنا اخانا. உங்களோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளை, எங்களுடைய சகோதரன் புன்யாமீனையும் நீங்கள் அனுப்பினால்தான் அடுத்த ஆண்டு நாங்கள் சென்றால், அடுத்த முறை நாங்கள் சென்றால் அந்த தானியத்தை கொடுப்போம் என்று அவர் நிபந்தனை போட்டுவிட்டார்.
இவரை அழைத்து செல்லவில்லை என்றால் எங்களுக்கு அது கிடைக்காது, எங்களுடன் அனுப்புங்கள், நாங்கள் தானியங்களை வாங்கி வருகிறோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நபி யூசுஃபை அழைத்து செல்லும் பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தையை புன்யாமீனுக்கும் பயன்படுத்துகிறார்கள். வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாங்கள் புன்யாமீனை பாதுகாப்போம். உடனடியாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل. முன்னால் உள்ள சகோதரனுடைய விஷயத்தில் உங்களை நம்பியது போன்று இந்த விஷயத்திலும் உங்களை நம்புவேனா? சரியான கேள்விதானே. முன்னால் உள்ள சகோதரனை இப்படித்தான் அழைத்து சென்றீர்கள், ஓனாய் திண்டு விட்டது என்று ஆடையை கிழியாமல் இரத்தத்தை தேய்த்து வந்து எடுத்து வந்தீர்கள், இந்த சகோதரன் விஷயத்திலும் நீங்கள் அழைத்து செல்லுவேன், பாதுகாப்பேன் என்று சொல்லுவதை நான் நம்ப வேண்டுமா? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா. நீங்கள் பாதுகாத்தால் என்ன, பாதுகாக்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் சிறந்த முறையில் பாதுகாப்பவன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இரக்க குணமுடையவர்களுக்கெல்லாம் ரஹ்மான் ரஹீம் அந்த ரப்புல் ஆலமீன் தான் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னடா நம்பி சொல்லிட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லி அந்த மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பிக்கிறான். வலம்மா ஃபதஹு மதாஅஹும் வஜது பிதாஅத்தஹும் ருத்தத் இலைஹிம். அவங்க அந்த மூட்டைகளை பிரிச்சு பார்த்தா அவங்க கொடுத்த அந்த பண்டம் அந்த மூட்டையிலேயே இருக்கிறது. قالوا يا أبانا ما نبغي هذه بضاعتنا ردت إلينا ونمير أهلنا ونحفظ أخانا ونزداد كيل بعير ذلك كيل يسير. நபி யாக்கூப் அவர்களே, எங்களுடைய தந்தையை இங்கே பாருங்கள், நாங்கள் கொடுத்த பண்டம் எங்களுடைய மூட்டையிலேயே இருக்கிறது, நாங்கள் எதை தேட முடியும்? நீங்கள் எங்களை அனுப்புங்கள், நாங்கள் எம்முடைய குடும்பத்தாருக்கு தேவையான பண்டங்களை வாங்கி வருகிறோம். நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய தந்தையை, எங்களுடைய சகோதரனை அனுப்புங்கள். இதுவெல்லாம் குறைவான ஒரு பண்டம் தான், இதை விட அதிகமானதை நாங்கள் வாங்கி வர எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று தந்தையை மீண்டும் வற்புறுத்துகிறார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாக்கும் ஹத்தா துஅதூனி மௌதிகம் மினல்லாஹ். நான் உங்களுடன் அனுப்ப வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள். சரி, அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஓர் சத்தியம் செய்ய வேண்டும். யாரை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு அல்லாமல் வேறு எதை கொண்டு ஒரு முஃமின் சத்தியம் செய்யக்கூடாது. தாயின் மீது சத்தியம் அல்லது குர்ஆனின் மீது சத்தியம், காபாவின் மீது சத்தியம் என்றெல்லாம் சத்தியம் செய்வது அல்லாஹ்வுடைய தூதரால் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒருவன் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் யாரின் மீதுதான்? அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தான் கேட்டார்கள். எனக்கு நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியத்தை கொடுக்காத வரை நான் உங்களோடு அவரை அனுப்ப மாட்டேன். இல்லா யுஹாத பிகும் ஃபலம்மா ஆதௌஹு மூஸிகஹும் قال الله على ما نقول وكيل. அவர்கள் சத்தியத்தை கொடுத்ததற்கு பிறகு எங்களுடைய தந்தையே, நிச்சயமாக எங்களுடைய சகோதரனான புன்யாமீனை நாங்கள் பாதுகாப்போம், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு என்று சொன்னதற்கு பிறகு நபி யாக்கூப் சொன்னார்கள், قال الله على ما نقول وكيل. நீங்கள் கூறியதின் மீது அல்லாஹ்வை நான் பொறுப்பாளனாக ஆக்குகிறேன் என்று கூறி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புன்யாமீனை அனுப்புவதற்கு சம்மதிக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய அந்த நாட்டம் நிறைவேறுகிறது. ஆனால் இன்னொரு அறிவுரையும் சேர்த்து சொன்னார்கள். வகால யா பனிய, எங்களுடைய பிள்ளைகளை, லா தத்குலு மின் பாபி வாஹித். நீங்கள் மிஸ்ரை நோக்கி நுழையும் பொழுது ஒரே வாசலின் வழியாக எத்தனை பிள்ளைகள்? 11 பிள்ளைகளும் நீங்கள் நுழையாதீர்கள். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா. நீங்கள் பல வாசல்கள் வழியாக, மிஸ்ரில் இருக்கக்கூடிய பல வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை. அல்லாஹ் நாடியதை உங்களுக்கு நான் எதையும் தடை செய்ய முடியாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தான் சொந்தம். அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவன் மீது அவனையே முழுவதுமாக சார்ந்திருக்கின்றேன் என்று நபி யாக்கூப் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்கிறார், அறிவுரை செய்கிறார். ஏன் இந்த அறிவுரை? ஏன் ஒரே வாசலின் வழியாக 11 பிள்ளைகளையும் உள்ளே நுழைய வேண்டாம் என்று சொன்னார்கள்? ஹவுஃபுல் ஐன், கண்ணீர், என்ன சொல்லுவாங்க, கண் திருஷ்டி.
இந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் நபி யாக்கூப் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை நமக்கு அஞ்சிக் கொள்ளுமாறு அறிவுரை செய்தார்கள். அதனால் இந்த கண்ணீரை பயந்து கொள்வது மூமினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரணம், ஒரு அடிப்படை. இதன் மூலமாக கூட அல்லாஹ் சில சோதனைகளை கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினால் தான் இதுவும் நடக்கும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் இவர்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டு கூட அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால்தான் என்ன அறிவுரை செய்தோம்? போன வகுப்பிலே என்ன அறிவுரை செய்தோம்? உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் உங்களுடைய நியாமத்துகளை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் இது போன்ற நிலைமைகள் தான் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அப்போ அந்த கண்ணீரை பயந்து கொள்வதற்காகத்தான், முஃபஸிர்களுடைய விளக்கத்தின்படி கண்ணீரை பயந்து கொள்வதற்காகத்தான் நபி யாக்கூப் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரே வாசலின் வழியாக நுழைய வேண்டாம் என்று அறிவுரை செய்தார்கள். ஆனால் இங்கே பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கண்ணீர் என்பது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு காரணத்தை கூறி அந்த காரணத்தால் மட்டும் உங்களுக்கு இது நடக்கும் என்று சொல்லவில்லை. ஒரு சபபை கூறிவிட்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. அலைஹி தவக்கல்து, இது ஒரு காரணம், நான் இதற்கு மீதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்ப எதை முன்வைக்கல? முதல்ல தவக்குள்ள முன்வைக்கல. ஏன்? காரணம் இல்லாமல் தவக்குள் நடக்காது. முயற்சி இல்லாமல் தவக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக வைத்தால், ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ் அக்பர். நீங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக வைத்தால், லரஸககும் கமா யர்ஸுகுத் தய்ர், அல்லாஹ் பறவைக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக வைத்தால், ஹக்க தவக்குலிஹி, அந்த தவக்குலுடைய உண்மையான தன்மையின் அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பினால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான். அப்ப வீட்டிலே உட்கார்ந்துருக்கலாமா? அப்ப அல்லாஹ் எனக்கு பறவை கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், நான் வேலைக்கு போவேனா, சம்பாதிக்க வேணாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு அழகாக சொன்னார்கள், அந்த பறவை என்ன செய்கிறது? தகுது ஹிசாமா வ தரூஹு பிதானா, அது கிளம்பி செல்கிறது, வயிறு காலியாக திரும்பி வருகிறது, வயிறு நிரம்ப. அப்ப என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அது கிளம்புகிறது, தன்னுடைய கூட்டை விட்டு கிளம்புகிறது உணவை தேடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. அந்த நம்பிக்கையால் அல்லாஹ் அந்த வயிற்றை நிரப்புகிறான். அப்ப கிளம்பணும். அப்ப என்னுடைய முயற்சி தேவை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும். அல்லாஹ்வால கொடுக்க முடியாதா? வானத்திலிருந்து அல்லாஹ் இந்த பூமியின் கீழே உணவை வைக்கக்கூடிய அல்லாஹ்வால் இந்த பூமியின் மேலே உணவை கொண்டு வந்து வைக்க முடியாதா? வைக்க முடியும். அல்லாஹ்விற்கு சக்தி இல்லாமல் இல்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு நிபந்தனை அளித்தது என்ன? என்னுடைய முயற்சி இருந்தால், அதன் மீது நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார். நபி யாக்கூப் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஒரே வாசல் வழியாக நீங்கள் நுழைய வேண்டாம், வேறு வேறு வாசல் வழியாக நுழையுங்கள். அல்லாஹ் நாடியதை எதையும் உங்களுக்கு நான் தடுக்க முடியாது. அலைஹி தவக்கல்து, அவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்ன இருந்தாலும் இந்த காரணம் இருக்கு, இந்த காரணத்துக்கு மேல அல்லாஹ் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும், அந்த பிள்ளைகள் கிளம்பி செல்கிறார்கள். எப்படி தந்தை அவர்களுக்கு அறிவுரை செய்தாரோ அந்த அறிவுரையின் படி, அந்த அறிவுரையின் பிரகாரமே வேறு வேறு வாசலின் வழியாக, அதுவும் மிகப்பெரிய அழகர்களுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், இந்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேறு வேறு வாசலின் வழியாக சிறு தாமதமாக அந்த மிஸ்ரை அடைந்த பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாம் வலம்மா தஹலு அலா யூசுப், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்த பொழுது புன்யாமீனை பார்த்த நபி யூசுப் அதிகம் ஆனந்தம் அடைகிறார்கள். ஏன்? புன்யாமீனின் மீது அதிக பாசம் நபி யூசுஃபுக்கும் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. ஆவா இலைஹி அஹாஹு, அந்த பிள்ளையை தனியாக அழைத்து சென்று உட்கார வைத்து சொன்னார்கள், قال إني أنا أخوك, புன்யாமீனே நான் யார்? யூசுப் உன் சகோதரன். ஃபலா தப்தஇஸ்,
நீ கவலைப்பட வேண்டாம், பிமா கானு யஅமலூன், அவர்களுடைய செயலை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு சகோதரனான நபி யூசுப் உனக்கு முன்னால் இருக்கிறார் என்று புன்யாமீனை அழைத்து தனியாக கூறிவிட்டு அவர்கள் எதை கேட்டு வந்தார்களோ அந்த தானியங்களை கொடுத்ததற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னொரு திட்டத்தையும் செய்கிறார்கள். ஜஅல ஸிகாயத ஃபி ரஹ்லி அஹீஹி, அந்த அரசருடைய பொற்கூவளையை அவர்களுடைய மூட்டையில் வைத்து விடுங்கள். அதுவும் யாருடைய மூட்டையில்? புன்யாமீனுடைய மூட்டையில் அந்த கூளையை வைத்து விடுங்கள். ஏன் இந்த திட்டத்தை செய்தார்கள்? அல்லாஹ் அதையும் பின்னால் விவரிக்கின்றான். அந்த மூட்டையில், அவர் புன்யாமீனுடைய மூட்டையில், அவர் சுமந்து சொல்லக்கூடிய அந்த மூட்டையில் அரசருடைய பொற்கூவளையை வைத்து விடுங்கள் என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அறிவிக்க சொன்னார்கள், ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون. அவர்கள் செல்லும் பொழுது அந்த பாலைவனத்திலே ஒரு அழைப்பாளர் விரைந்து சொல்லுகிறார், ஐயத்துகள் ஈர், ஒட்டக கூட்டத்தார்களே, ஒட்டகத்திலே பயணிக்கக்கூடியவர்களே, இன்னக்கும் லசாதிகூன், நீங்கள் திருடர்கள், அல்லாஹ் அக்பர், நீங்கள் திருடர்களாகி விட்டீர்கள் என்று ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். காலு அக்பலு அலைஹிம் மாதா தஃகிதுன். உடனே அந்த கூட்டம் முன்னோக்கி, அந்த வந்தவரை முன்னோக்கி சொன்னது, இந்த சகோதரர்கள், எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள், எதை நீங்கள் விட்டுவிட்டு, எதை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம், எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள்? காலு நஃபிது சுவாஅல் மலிக், அரசருடைய பொற்கூவளையை காணவில்லை, அதை நீங்கள் தான் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று சந்தேகம் இருக்கிறது. வலிமன் ஜாஅ பிஹி ஹிம்லு பஈர் வ அனா பிஹி ஸஈம், அதை நான் எடுத்துச் சென்றால் அரசர் எனக்கு ஒரு ஒட்டகம் அளவுள்ள கூலியை, சுமையை, தானியத்தை எனக்கு கூலியாக கொடுப்பார், நான் தான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்று வந்தவர் சகோதரர்களிடத்திலே சொல்லுகிறார். அப்போது இதை மறுத்த அந்த சகோதரர்களை பார்த்து யார் கேட்கிறார்? வந்த சகோதரர்கள் வந்த அழைப்பாளரை பார்த்து கேட்டார்கள், காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் காதிபீன். அந்த அழைப்பாளர் வந்த சகோதரர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் பொய்யர்களாக இருந்தால், நீங்கள் எடுக்கவில்லை என்று சொல்கிறீர்கள், நீங்கள் இதில் பொய்யர்களாக இருந்தால் என்ன கூலி உங்களிடத்திலே? உங்களுடைய சட்டத்தில் நீங்கள் இதை பொய்யர்களாக, நீங்கள் திருடி இருந்தால், நீங்கள் திருடவில்லை என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே நீங்கள் இதில் திருடி இருந்து பொய் கூறினால் என்ன சட்டம் உங்களுக்கு? யாரை பார்த்து கேட்கிறார்கள்? சகோதரர்களை பார்த்து உங்களுடைய சட்டம் என்ன என்று கேட்கிறார்கள். இதற்கு ஏன் என்று அல்லாஹ் பின்னால் விளக்கம் கொடுக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், யாருடைய மூட்டையில் அது இருக்கிறதோ அவர்தான் அதற்கு கூலி, அவர்தான் அதற்கு தண்டனை, அவரைத்தான் நாங்கள் ஒப்படைப்போம். அவர் உங்களுடைய நாட்டின் சொந்தக்காரராக, உங்களுடைய நாட்டின் அடிமையாக, வேலையாளாக மாறிவிடுவார், அவர்தான் அதற்கு சொந்தம். கதாலிக்க நஜ்ஸுல் ஸாலிமீன், இப்படி திருடக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்கு இப்படித்தான் நாங்கள் கூலி கொடுப்போம். இது யாருடைய சட்டம்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் கொடுத்த சட்டம். திருடியவர்கள் திருடப்பட்ட நபருக்கு சொந்தமாகிறார்கள். எல்லா மூட்டையும் அவிழ்த்து பார்க்கிறார்கள். யாருடைய மூட்டை அவிழ்த்து பார்க்கப்படுவதற்கு முன்னால்? புன்யாமீனுடைய மூட்டையை அவிழ்ப்பதற்கு முன்னால் எல்லா மூட்டையும் அவிழ்த்து பார்க்கறாங்க. இல்ல, கடைசியா வெளியே எடுக்கிறாங்க. யாருடைய மூட்டையில் இருந்து? புன்யாமீனுடைய மூட்டையில் இருந்து வெளியெடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் நாடினால் அன்றி அந்த மிஸ்ருடைய அரசருடைய அந்த சட்டத்தில் நபி புன்யாமீனை வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ திருடர்களுக்கு மிஸ்ருடைய நாட்டின் சட்டம் வேறு, திருடர்களுக்கு மிஸ்ருடைய நாட்டின் சட்டம் வேறு. யாக்கூப் நபியுடைய சமூகத்தினுடைய சட்டம், திருடியவரிடத்திலே, திருடப்பட்ட நபரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எங்களுடைய சட்டம் இதுதான் என்று சொல்லி இருந்தால் நபி புன்யாமீனை வைத்திருக்க முடியாது. என்ன கேட்டார்கள்? அதை அறிந்துதான் கேட்டார்கள், உங்களுடைய சட்டம் என்ன? இப்போ உங்களுடைய சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுத்தினால்தான் புன்யாமீனை என்னோடு வைத்துக் கொள்ள முடியும். அந்த ஹிக்மாவை, அந்த ஞானத்தை செயல்படுத்தி கேட்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அந்த மலிக்குடைய தீனில், அவருடைய வழியில் இந்த சட்டம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அன்றி நர்ஃபஉ தரஜாத்திம் மன் நஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவானாக. நர்ஃபஉ தரஜாத்திம் மன் நஷா, அல்லாஹ் நாடியவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான்.
وَفَوْقَ كُلِّ ذِي عِلْمٍ عَلِيمٍ. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேல் ஒரு கல்வியாளர் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறார்? உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்க முடியாதுப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அதுக்கு மேல இன்னொருவருக்கு நான் தெரிய வைத்திருப்பேன். அவருக்கு ஒண்ணு தெரியுமா, அவருக்கு மேல இன்னொருவர் இருக்கிறார், அவரை விட அறிந்தவர். அவருக்கு தெரியுமா, அவரை விட இன்னொருவருக்கு கல்வியை கொடுத்திருப்பேன். அவருக்கு தெரியுமா, அவருக்கு மேல் அவருக்கு மேல் அவருக்கு மேல் இவர்களுக்கெல்லாம் மேல். இந்த தொடர் எங்க முடியும்? அல்லாஹ்வுடைய ஞானம் இவர்களுக்கு. அல்லாஹ் கொடுத்ததில் ஒரு சிட்டுக்குருவி கடலிலே தன்னுடைய அழகை முக்கி நுழைத்தால் வரக்கூடிய கல்விதான் அல்லாஹ் இந்த மக்களுக்கு கொடுத்த கல்வி, அவனுடைய கல்வி. அல்லாஹ் அக்பர். இதை வச்சுக்கிட்டே மனுஷன் என்ன பெருமடிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேல் ஒரு கல்வியாளரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவனுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். அப்போது அந்த புன்யாமின் திருடியை விட்டார் என்று அந்த சகோதரர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அழைத்து செல்லப்படுகிறார்கள். யாரிடத்திலே? யார் அதிபர்? நபி யூசுப். காலு யஸ்ரத் ஃபகத் சரக அஹுல் லஹு மின் கப்ல். முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வச்சுட்டே பேசுறாங்க. இவர் திருடின புன்யாமினே திருடர்னா இவருடைய சகோதரர் யூசுஃபும் திருடி இருப்பார்ல. என்ன சொல்றாங்க? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே புன்யாமின் திருடிட்டாரு. அப்படின்னா நபி யூசுப் இவருடைய சகோதரர் யூசுஃபும் திருடராகத்தானே இருந்திருப்பார். யார் முன்னாடி இருக்கிறார்? யார் முன்னாடி இருக்கிறார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும். ஒரு ஞானத்தை கடைபிடிக்கிறார் பாருங்கள். எவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டாலும் இதை தான் கடைபிடித்தார் நபி? பொறுமையைத்தான் கடைபிடித்தார். இந்த பொறுமை எனக்கு உதவி செய்யும். பின்னாடி சொல்றாங்க இந்த பொறுமையுடைய கூலி என்ன என்பதை நபி யூசுஃபே சொல்றாங்க. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ் சொல்கிறான், வஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும். அதை மறைத்துக் கொண்டார், வெளிப்படுத்தாமல். என்ன எண்ணினார்? கால அன்தும் ஷர்ரும் மகானா. நீங்கள் கெட்ட இருப்பிடத்தை கொண்டவர்கள், நீங்கள் கெட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள். நீங்க தான் என்ன கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டீங்க, என்னையே திருடன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களே என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளே எண்ணிக்கொள்கிறார்கள். வல்லாஹு அஅலமு பிமா தஸிஃபூன். நீங்கள் கூறியது உண்மையா இல்லையா என்று அல்லாஹ் அறிந்தவன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். எங்களுடைய அசீஸ்னா மந்திரி, அந்த நாட்டுடைய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவருக்கு சொல்லப்படக்கூடிய பெயர். இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா. எங்களுடைய தந்தை வயதானவர், யாக்கூப் வயதானவர். ஃபஹுத் அஹதனா மகானா. அவருக்கு புன்யாமீனுக்கு பதிலாக எங்களில் யாராவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 11 பேர்ல புன்யாமீனை விட்டுட்டு வேற யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. புன்யாமீனை கூட்டு வரன்னு சொல்லிட்டு எங்களுடைய தந்தைக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம். எங்களை வேற யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. இன்னனராக மினல் முஹ்சினின். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. எனக்கு இந்த புன்யாமீனை மட்டும் விட்டுட்டு எங்களுடைய சகோதரர்கள்ல வேற யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலமாஹதல்லாஹ் அன்னாஹுத இல்லா மன் வஜதனா மதாஅனா இன்தஹு இன்னா இதல் லஸாலிமூன். நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? யாரிடத்தில் அந்த திருடிய பொருள் இருந்ததோ அவரைத்தான் நாங்கள் சொந்தமாக்க முடியும். அது இல்லாமல் மற்றவர்களை எடுத்துக்கொண்டால் அது அநியாயமாயிற்று. அது அவங்களுக்கே ரிப்பீட் அடிக்கிறாங்க, அது அநியாயம் அப்பா, வேற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அவரைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னதற்கு பிறகு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, நடக்கல. சரி கிளம்பிட்டாங்க. ஜீயா அவங்க சரி நம்பிக்கை இழந்துட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. சரின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் பொழுது கால கபீருகும், அதுல கொஞ்சம் ஒரு பெரிய அந்த சகோதரர்கள்ல மூத்த ஒரு ஆள் சொன்னாரு, அலம் தஅலமு அன்ன அபாக்கும் கத் அஹத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹ். நீங்கள் அறியவில்லையா, உங்களுடைய தந்தை, நம்முடைய தந்தை உங்களிடத்திலே ஒரு சத்தியத்தை வாங்கி இருந்தாரே, புன்யாமீனை அழைத்து வர வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சத்தியத்தை வாங்கி இருந்ததை நீங்கள் அறியவில்லையா? ومن قبل ما فرطتم في يوسف فلن أبرح الأرض حتى يأذن لي أبي أو يحكم الله لي وهو خير الحاكمين. புன்யாமீனை அழைத்து வர வேண்டும் என்று சத்தியம் செய்திருந்தோம். மேலும் நபி யூசுஃபுக்கு நாம் செய்த பெரிய பாவம்,
அவருக்கு செய்த அந்த துரோகமும் நாம் அறியாமல் செய்கிறோமா? ஃபலன் அப்ரஹல் அர்த், இந்த பூமியை விட்டு நான் நகலவே மாட்டேன். நீங்க போய் தந்தை இடத்துல தீர்ப்பு கேட்டு வாங்க, அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு அளிக்கிற வரைக்கும் நான் நவல மாட்டேன். தீர்ப்பு அளிப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன். திரும்பி செல்லுங்கள் உங்களுடைய தந்தை இடத்துல, நபி யாக்கூப் இடத்துல செல்லுங்க அலைஹிஸ்ஸலாம். ஃபகூலு, சொல்லுங்கள், யா அபானா, எங்களுடைய தந்தையே, இன்ன பனக ஸரக், உங்களுடைய பிள்ளை புன்யாமீன் திருடி விட்டார். வமா ஷஹீதுனா இல்லா பிமா அலிம்னா, நாங்கள் அதை தெரிந்ததை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனாலதான் இதை நாங்கள் சொல்றோம். வமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன், நாங்கள் மறைவான ஒன்றை அறிந்த பாதுகாவலன் அல்ல. இதுவெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. இப்படி கொண்டு போவார், திருடுவாரு, அதனால அந்த அசீஸ் வச்சுப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. மறைவான ஞானம் எல்லாம் நாங்க கூட்டு போன திருடிட்டாரு, தெரிஞ்சதெல்லாம் நாங்க சொல்றோம் என்று தந்தை இடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று யார் அறிவுரை செய்கிறார்? யார்? அதுல கொஞ்சம் மூத்த சகோதரர் அறிவுரை செய்கிறார். மேலும் சொல்லுங்க, வஸ்அலில் கரியத்தல்லதி குன்னா ஃபீஹா, மிஸ்ரிலே வாழக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். நம்பவில்லை என்றால் தந்தையே, நீங்க நம்பலன்னா போய் கேளுங்க. அல்லது எங்களுக்கு முன்னால் ஒரு ஒட்டக கூட்டம் கடந்து சென்றது, முன்னோக்கி சென்றது, அவர்களிடத்திலாவது கேளுங்கள். வ இன்னா லஸாதிகூன், நாங்கள் உண்மையாளர்கள் தான், உண்மையை சொல்கிறோம், நம்புங்கள் என்று உங்களுடைய தந்தை இடத்தில் நீங்கள் சென்று சொல்லி தீர்ப்பை கொண்டு வாங்க. அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன். குற்றத்தை உணர்றார் சகோதரர் ஒருவர் செய்த குற்றங்களை உணர்கிறார். இந்த செய்தியை கொண்டு போய் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எப்படி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி சகோதரன் அழைச்சிட்டு போனோம், என்னாச்சு? ஓனாய் அது எப்படி சாப்பிட்டுச்சு? சட்டையை மட்டும் உருவிட்டு உடம்ப சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். மறுபடியும் போய் ஒரு சகோதரன் திருடிட்டான்னு சொன்னா எப்படி நம்புவாங்க என்ற தயக்கத்தோட நபி யாக்கூப் இடத்துல சொல்றாங்க. நபி யாக்கூப் அவர்கள் சொன்னார்கள், ஃபுசுக்கும் அம்ரா, உங்களுடைய உள்ளம் ஏதோ நீங்கள் தவறை செய்யும்படி உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தந்தை ஒரு பிள்ளையின் மீது வைத்திருந்த அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையும் பாருங்கள். கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் அக்பர். ஃபஸப்ருன் ஜமீல். கண்ணியத்துக்குரியவர்களே, அழகிய வார்த்தை சோதனைகள் சிரமம் வரும்பொழுது பயன்படுத்துவதற்கு, பிரச்சனை கஷ்டம் வரும் பொழுது நபிமார்களுடைய வழியில் பயன்படுத்துவதற்கு அழகிய வார்த்தை ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமையை கையாளுவேன். அஸல்லாஹு அய்யத்தியனி பிஹிம் ஜமீஆ, அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை பாருங்கள். இவ்வளவு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் எல்லோரையும் என்னிடத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். இன்னஹு ஹுவல் அலீம், அவர் அறிந்தவனாகவும் அல் ஹகீம், ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் என்று நபி யாக்கூப் அவர்களுக்கு எந்த ஏசுதலோ எந்த திட்டலோ அவர்கள் சொல்லதை நம்பாம எல்லாம் இல்லாம அல்லாஹ்விடத்துல பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்றாங்க. யா அஸஃபா அலா யூசுஃப். ஆனால் மனிதர் என்ற அடிப்படையில் உள்ளத்துல இன்னும் கவலை இருக்கு. யாருக்கு இந்த கவலை இருக்கும்? தந்தைக்கு இருக்கும். அப்படித்தானே? ஒரு பீச்சுக்கு போறோம், ஒரு பிள்ளை நம்முடைய குழந்தை ஒரு 2 அடி எடுத்துட்டு 2 அடி தள்ளி போய் எங்கன்னு தெரியல, எப்படி இருக்கும் அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும்? உணர்ந்தவர்கள் இருந்தால் கேட்டு பாருங்க, துடிச்சு போயிடுவாங்க. அப்படித்தானே? எத்தனை ஆண்டுகள் கலந்து விட்டுறது, வளர்ந்துட்டார் அவரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வளர்ந்துட்டாங்க. அதுவும் தன்னிடத்தில் வளர்க்கப்பட்ட தனக்கு பிறந்த ஒரு நபி, நபி யாக்கூபுக்கு தெரியும் அது ஒரு நபி இங்க இருக்கிறாங்களோ, என்ன பண்றாங்களோ. யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபை பற்றி எனது கவலையே துக்கமே. யா அஸஃபா அலா யூசுப் வபியத்தத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன் ஃபஹுவ கதீம். கோபம் எல்லாவற்றையும் விழுங்கிக் கொள்கிறார் நபி யாக்கூப். தந்தை பிள்ளைகள் எவ்வளவு அவர்களுக்கு துரோகம் செய்தாலும் எல்லா கோபத்தையும் விழுங்கிக் கொண்டு அவர் அழுது 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 கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையாகி விடுகிறது. கண் பார்வை போய்விடுகிறது. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கவலை. ஒரு பிள்ளை போச்சு, அல்லாஹ் மேல பொறுப்படைச்சாங்க, ஃபஸப்ருன் ஜமீல். இன்னொரு பிள்ளை போச்சு, ஃபஸப்ருன் ஜமீல். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அந்த பொறுமையை கையாண்டார்கள். யா அஸஃபா அலா யூசுப் என்று அழுது கொண்டே தந்தை இருப்பதை பார்த்த பிள்ளைகள் சொன்னார்கள், மட்டும் சொல்கிறோம்,
تفتأ تذكر يوسف حتى تكون حرضا أو تكون من الهالكين. உங்களுடைய தந்தையே யூசுஃபை நினைத்து நினைத்து அப்படியே அப்படியே இழைத்து அப்படியே நீங்க உங்களையே சுருக்கி கொண்டு அழிஞ்சிருவீங்க போலவே, மூத்தாயிருவீங்க போலவே, ஏன் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க நம்ம யூசுஃபை குறித்து என்று சொன்ன பொழுது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு படிப்பினையும் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், நான் உங்கள்கிட்டயா சொல்றேன், உங்கள்கிட்ட ஏன் கவலையை சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட ஏன் துக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் என் ரப்பிடத்துல பேசுறேன்ப்பா, உங்களிடத்துல நான் பேசல. என் பிள்ளைகளே, என் கவலை, என் துக்கம் எல்லாவற்றையும் என்னை படைத்த என் ரப்பிடத்தில் நான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களிடத்துல பேசுறேன், நீங்க கேளுங்க. நான் என் ரப்பிடத்துல துக்கத்தை சொல்றேன். ஒரு நபியை பாருங்க, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு இருந்த அந்த உறவையும் பாசத்தையும் பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் யார்கிட்ட தான் போனாங்க? அல்லாஹ்கிட்ட தான் போனாங்க. வேற யாருக்கும் உதவிய அழைக்கல, வேற யார்கிட்டையும் போய் உதவிக்குன்னு நிக்கல. அல்லாஹ் நீ கொடுத்த சோகம் நீதான் நீக்க முடியும், நீ கொடுத்த நோய் நீதான் தீர்க்க முடியும், நீ கொடுத்த கவலை நீதான் தீர்க்க முடியும். இந்த அடிப்படை கண்ணியத்துக்குரியவர்களை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால், இன்று மக்கள் தட்டுகிறார்களே கவலை, துக்கம், நோய் வந்தால், அல்லாஹ் அடியார்களுடைய கதவுகளை நம்பிக்கை இழந்த அல்லாஹ்வின் மீது அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பார். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ்விடத்திலேயே கவலை துக்கம் வந்தால் முறையிடுதல். சந்தோஷமா அல்லாஹ்ட்ட பேசுங்க, கவலையா அல்லாஹ்ட்ட பேசுங்க, துக்கமா அல்லாஹ்ட்ட பேசுங்க. அவன் தான் கொடுத்தான், அவன் தான் அதை விட்டு உங்களை வெளியாக்க முடியும். வேறு யார் நாடினாலும், வேறு யார் உங்களுக்கு உதவி செய்தாலும் அதை உங்களிடத்திலிருந்து நீக்க முடியுமா? நபி யாக்கூப் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் ரப்பிடத்துல தான் முறையிடுறேன் என்னுடைய கவலைய துக்கத்தை. சொன்னார்கள், வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் அறியாததை நான் அறிகிறேன். ஒரு நபி சொல்றார், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தெரியாததை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எதை அறிந்தார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து? முஃபஸ்ஸிர்கள் நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பான விளக்கம் அந்த கனவுடைய விளக்கம். அது என்னவென்று நபி யாக்கூப் அவர்கள் அறிந்து வைத்ததை தான் சொன்னார்கள். அது நடக்கும். நாங்கள் நபி யூசுஃபுக்கு மரியாதை நிமித்தமாக சுஜூது செய்வோம் என்று அல்லாஹ் காட்டிய அந்த கனவு நடக்கும் என்பதை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உள்ளத்தில் ஆழமாக பதித்துதான் சொன்னார்கள். இருந்தாலும் பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், பனிய எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், இத்ஹபு கொஞ்சம் செல்லுங்கள், ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹி, யூசுஃபையும் அவருடைய சகோதரரும் எங்கே இருக்கிறாருன்னு கொஞ்சம் தேடிட்டு வாங்களேன். ஒரு முயற்சி செய்யறாங்க, தேடிட்டு வாங்களேன். நபி யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் கொஞ்சம் தேடி அழைச்சிட்டு வாங்களேன். வலா தய்அஸு மிர் ரௌஹில்லாஹ். ஒரு பிள்ளையிடத்திலே ஒரு தந்தை எவ்வளவு அந்த பிள்ளைகள் மோசடி செய்தாலும் எப்படி பேசுகிறார் பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளில், அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் அருளை பற்றிய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். ஃபலா தய்அஸு மிர் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யய்அஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் அக்பர். காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். மூமின்கள் அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, என்ன அழைக்கிறாள்? வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகள் என்று சொல்லல, யா முதுனிபுன்னு சொல்லல, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. உங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளவு பாவம் செய்தாலும், பாவம் செஞ்சிட்டனே எப்படி அல்லாஹ் அணுகிறது? கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவ மன்னிப்பின் வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். நாங்கெல்லாம் பாவியாச்சே, எப்படி அல்லாஹ்வை நேரடியாக அணுக முடியும்? ஒரு ஆளுடைய துணை மூலமாகத்தான் அணுக முடியும் என்றெல்லாம் அல்லாஹ்விற்கு விளக்கம் கொடுக்காதீங்க. எப்படி உலகத்தில் ஒரு நீதிபதி இருக்காரோ அந்த நீதிபதி அணுகிறதுக்கு வக்கீல்கள் தேவைதானே? அது மாதிரி அல்லாஹ் நீதிபதி ஆச்சு, அவனிடத்தில் எம்மை பற்றி முறையிடுறதுக்கு வக்கீல்கள் தேவையே என்று காஃபிர்களை போன்று
எண்ணம் கொள்ளாதீர்கள். மக்கத்து குறைஷிகளுடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களா? அல்லாஹ்வை தெரியாதா அவர்களுக்கு? அல்லாஹ்வை தெரியுமா தெரியாதா? மக்கா காஃபிர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் வச்சாங்க? என்ன பேர் வச்சாங்க? அப்துல்லாஹ்னு பேர் வச்சாங்க. அல்லாஹ்வை தெரிந்ததுனால தான் முஹம்மது நபியுடைய தந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் என்று பெயரை வைத்தார்கள். அப்ப அல்லாஹ்வை பத்தி தெளிவா தெரியும். அல்லாஹ் யாருன்னு தெரியும். அல்லாஹ் கேட்க சொல்ற நபியே, கேளுங்கள் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தது யார்? கேளுங்கள் நபியே. என்ன சொல்லுவாங்க? யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான். ஏன்பா இந்த சிலைகளை போறீங்க? ஹஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களை பரிந்துரை பேசுவாங்க. யார் சிலையை வச்சு சொன்னாங்க? யார் இருந்தா அந்த சிலைகள்ல? நபிமார்கள் இருந்தாங்க. காபால அந்த சிலைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை மக்கா வெற்றிக்கு பிறகு கிளீன் பண்ணும் பொழுது நபிமார்களுடைய சிலையை உடைச்சாங்க. இப்ப யாரை வச்சுதான் சொன்னாங்க? நபிமார்களுடைய சிலையின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை அணுகுகிறோம். ஹவுலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்குங்கிற காரணத்துக்காக தவிர வேறு எதுக்காகவும் நாங்க இந்த சிலைகளை வணங்கலன்னாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். ஃபலா தயஸ்ஸு மின் ரூஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் பிள்ளைகளே. அப்போ அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து அல்லாஹ்வுடைய அடியார்களை நாடி செல்பவர்கள் யார்? குஃபருடைய தன்மையை உள்ளத்திலே ஏந்தி இருப்பவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், காஃபிர்களை தவிர அல்லாஹ்வின் மீது வேறு யாரும் அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். இந்த முஸ்லிம்களில் பலரும் இது போன்றுதான் அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை வைத்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்குவதற்காக இறந்ததற்கு பிறகும் அவர்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை உண்மையான சத்தியத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்புவானாக. ஃபலம்மா தഖலு அலைஹி, தந்தையுடைய அந்த கவலையை, அந்த அன்பை புரிந்த பிள்ளைகள் இனிமேலும் நம்ம தந்தைக்கு நோவினை கொடுக்க கூடாது, எந்த தந்தையுடைய பாசம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நபி யூசுஃபை கொண்டு போய் விட்டோமோ அந்த பாசம் இல்லாமல் மேலும் மேலும் தந்தை கவலையில் வாடுகிறாரே என்பதை அறிந்த அந்த பிள்ளைகள் மீண்டும் மிஸ்ரை நோக்கி பயணிக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் அல்ல, சில பிள்ளைகள். ஃபலம்மா தഖலு அலைஹி قالوا يا ايها العزيز, யா அய்யுஹல் அஸீஸ், எங்களுடைய அசீஸ் அவர்களே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறோம், மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் எப்படி ஆகிட்டான் பாருங்க, எப்படி ஆகிட்டான் பாருங்க சகோதரர்களை. நபி அசீஸ் அவர்களே, நாங்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறோம், நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் கொஞ்சம் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, தஸத்தக், எங்களுக்கு சதக்கா செய்யுங்கன்னா. நபி யூசுஃபை பார்த்து, எந்த நபி யூசுஃபை கிணத்துல போட்டு ஒரு அற்ப கிரியத்துக்கு விட்டாங்களோ அந்த நபி யூசுஃப் இடத்துல சென்று சதக்கா கேட்கிறார்கள். அல்லாஹ் எப்படி மாத்திட்டா பாருங்க. தஸத்தக் இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான், கொஞ்சம் கொடுங்க அல்லாஹ்வுடைய பாதையில. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு மேலையும் அவர்களை துன்புறுத்த விரும்பலை. இப்போ வெளிப்படுத்தணும் தான் யாருன்னு. இப்போ சகோதரர்கள் கவலையில் முன்னால் வந்து நிற்கும் பொழுது கைகட்டி, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வ அஃபீஹி இத் அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் அறிவினர்களாக இருந்த பொழுது, அறியாமையில் இருந்த பொழுது நபி யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் செய்த திட்டத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா அப்படின்னா உங்களுக்கு ஷாக்காகி போச்சு. யூசுஃபா, இவருக்கு எப்படி நபி யூசுஃபை தெரியும்? மேலும் சொன்னார்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா உங்களுக்கு, அவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப கேட்டாங்க இவங்க ஷாக்காய், காலு இன்னக லஅன்த யூசுஃப், நீங்களா யூசுஃப்? அல்லாஹ் அக்பர். காலு இன்னக லஅன்த யூசுஃப், நீங்களா நபி யூசுஃப்? சொன்னார்கள், கால அன யூசுஃப் வ ஹாதா அஹி. அல்லாஹ் அக்பர். நான் தான் யூசுஃப், இவர் தான் என்னுடைய சகோதரர். சொன்னாங்க, கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்தார். இன்னஹு மய்யத்தகி வ யஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? யார் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையை கையாளுகிறார்களோ
அவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு பின்னாடி சொன்ன வார்த்தை, இன்னஹு மயத்தகி வயஸ்பிர், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஆழமான உள்ளத்திலே எண்ணம் கொண்டு எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து விலகாமல் பொறுமையை யார் கையாளுகிறார்களோ அவர்கள் எதனால் பொறுமையை கையாண்டு யாரை பயந்தார்களோ அந்த ரப்பு அவர்கள் பொறுமையாக இருந்ததின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த பொறுமைக்கு கூலி அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அந்த கூலியை கொடுத்துதான் அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். நபி யூசுஃபே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், லகத் ஆஸரகல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாத்திஈன். அல்லாஹ் எங்களை விட கல்வியிலே, அந்தஸ்திலே, பதவியிலே, பண்பிலே அல்லாஹ் உங்களை உயர்த்தி இருக்கிறான். நாங்கள் தவறிழைத்து விட்டோம் நபி யூசுஃபே, எங்களை மன்னித்து விடுங்கள் என்ற நபி யூசுப் இடத்திலே சகோதரர்கள் முன்வைக்கிறார்கள். இப்போ இவ்வளவு காலம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை பிரச்சனைக்கு காரணம் யார்? சகோதரர்கள் தான். என்ன வேணாலும் செய்யலாம், இப்படிதானே ஆட்சியில் இருக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நபியுடைய பண்பு, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான பண்பு அதுதான். சொன்னார்கள், கால லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது நான் பழி தீர்க்க மாட்டேன், பழி தீர்க்க மாட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நான் பழி தீர்க்க மாட்டேன். யார் தான் சொன்னா இந்த வார்த்தையை? முஹம்மது ரசூலும் சொன்னார்கள். அஞ்சி நடுங்கினார்கள். எப்போ? அல்லாஹ் அக்பர். 10 ஆண்டுகள் மதீனாவிலே, 13 ஆண்டுகள் மக்காவிலே, சோதனைக்கு மேல் சோதனை. இங்கிருந்து வெளியூருக்கு போன அங்கேயும் போருக்கு மேல் போர். அத்துணை உயிரிழப்புகள், அத்துணை சஹாபாக்களுடைய குடும்பங்களையும் இழந்த அனாதையாக்கிய காஃபிர்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சாவான ஹம்சாவை கொன்ற பாவிகள். காபாக்குள்ள நுழையும் பொழுது சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்று காபாவின் கண்ணியம் பாதுகாக்கப்படாது, காவிர்கள் வெட்டி தள்ளப்படுவார்கள். கோவத்தில் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சொன்னா இந்த வார்த்தையை? காபாவின் கண்ணியம் இன்று பாதுகாக்கப்படும், அவர்கள் எல்லாரையும் நான் மன்னிப்பேன். அன்துமுத் துலகா, நீங்கள் தலாக் விடப்பட்டவர்கள், விடுதலை செய்யப்பட்டவர்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாது. அல்லாஹ் அக்பர். இந்த பண்பு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு வாழ்க்கையில் சோதனையை, துன்பத்தை கொடுத்த ஒரு உறவு என் இடத்திலே வந்து நிற்கும் பொழுது, என்ன நீ மோவினப்படுத்திட்ட, உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றது மூமினுடைய பண்பு கிடையாது. இப்போ உள்ளத்தில் இந்த இடத்துல உறுதியாகுங்க, எமக்கு எதிராக, எம்முடைய கண்ணியத்துக்கு எதிராக, எம்முடைய செல்வத்துக்கு எதிராக, எம்முடைய மதிப்புக்கு எதிராக, அல்லது என்னுடைய பெயருக்கு எதிராக யாரெல்லாம் இந்த உலகத்தில் எம்மளை நோவினைப்படுத்தினாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ, எம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், எம்முடைய செல்வத்துக்காக இருக்கலாம், எம்முடைய கண்ணியத்துக்காக இருக்கலாம், எம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இருக்கலாம், எதற்கு அவர்கள் எமக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் நபி யூசுஃபுடைய வரலாற்றிலிருந்து படிப்பனை பெற வேண்டிய உண்மையான மூமின்களுடைய உள்ளமாக நீங்கள் இருந்தால், நான் இருந்தால், உறுதியேறுங்கள், அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ்விற்காக நாங்கள் மன்னித்து அவர்களை மீண்டும் எங்களுடைய உறவுகளாக, நண்பர்களாக நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் நபி யூசுப் அவர்களும் சொன்னார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். சொன்னார்கள், சகோதரர்களே, போதும், இனிமேல் நம்முடைய தந்தையை கண்ணியமான முறையில் நாம் பார்த்துக் கொள்ளும். சட்டையை, என்னுடைய சட்டையை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபீ யஅதி வஸீரா, இதை நீங்கள் அவருடைய முகத்தில் போடுங்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் அவருடைய பார்வை திரும்ப வரும். வஅதூனி பி அஹ்லிக்கும் அஜ்மஈன், நீங்கள் எல்லோரும் பின்னால் மிஸ்ரிலேயே வந்து விடுங்கள் உங்கள் குடும்பத்தோடு என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை செய்கிறார்கள். அந்த ஒட்டக கூட்டம், அந்த சகோதரர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி நபி யாக்கூபை நோக்கி வருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்? நபி யாக்கூப். கால அபூஹும் இன்னீ லஅஜிது ரீஹ யூசுப், நான் யூசுஃபுடைய நறுமணத்தை நுகர்கிறேன். லௌலா அன் துஃபன்னிதூன்,
நீங்கள் என்னை பொய்ப்பிக்காமல் இருக்க வேண்டுமே, என்னை நீங்கள் பைத்தியக்காரன் உளறுகிறான் என்று கூறாமல் நீங்கள் இருக்க வேண்டுமே. லவ்லா துஃபன்னிதூன், நான் யூசுஃபுடைய நறுமணத்தை நுகர்கிறேன் என்று சொன்னவுடன் அருகிலே இருந்த பிள்ளைகளும் மற்றவர்களும் சொன்னார்கள், காலு தல்லாஹ் இன்னக லஃபீ ضلالிகல் கதீம், இன்னும் அந்த வழிகேட்டில் தான் இருக்கீங்களா? இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? இன்னும் மீண்டும் மீண்டும் நம்ம யூசுப் வருவார் என்று சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறீர்களா? நற்செய்தி சொல்பவர் வந்தார். யார் நற்செய்தி சொல்பவர்? நம்ம யூசுஃபிடம் இருந்து யூசுப் இருக்கிறார் பாருங்கள் என்று அழைத்து சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி சொல்லக்கூடிய சகோதரர் வந்தார். வலம்மா ஜா அல் பஷீர் அல்காஹு அலா வஜ்ஹி, சட்டைய முகத்துல போடுறாங்க. ஃபர்தத்த பஸீரா, பார்வை அல்லாஹ்வுடைய உதவியால் திரும்பி வருகிறது. சொன்னார் யூசுப் பார்வை வந்தவுடன் நபி யாக்கூப் சொன்னார்கள், قال ألم أقل لكم إني أعلم من الله ما لا تعلمون, பிள்ளைகளை சொன்னனே அல்லாஹ்விடத்தில் இருந்து நீங்க அறியாததை நான் அறிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நம்பாம இருந்தீங்களே, பாத்தீங்களா? قالوا يا أبانا استغفر لنا ذنوبنا إنا كنا خاطئين, எங்களுடைய தந்தையே பாவம் செய்து விட்டோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். தந்தை அவ்வளவு காலம் யார்தான் காலம்? பிள்ளைகள் தான். தந்தையுடைய குணம் தான் பிள்ளைக்கு, பிள்ளையுடைய குணம் தான் தந்தைக்கும். கால சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பை தேடுவேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன்தான் இரக்க குணமுடையவன். இப்ப எல்லாரும் கிளம்பி நபி யூசுஃபை பார்க்கிறதுக்காக மீண்டும் எல்லோரும் குடும்பத்தோடு நுழைகிறாங்க. நபி யூசுப் மிஸ்ருடைய வாசலில் காத்து கொண்டிருக்கிறார். தந்தையை பார்ப்பதற்காக, தாயை பார்ப்பதற்காக, ஒட்டுமொத்த சகோதரரையும் பார்ப்பதற்காக. அல்லாஹ் நாடினால் நீங்கள் அமைதியுடன் சாந்தியுடன், எந்த பிரச்சனை, எந்த கவலை, எந்த துன்பமும் இல்லாமல் மிஸ்ரை நோக்கி நீங்கள் நுழையுங்கள். அமைதி அளிக்கக்கூடிய இடம் மிஸ்ர். அல்லாஹுவால் நபி யூசுஃபுடைய நாவால் சொல்லப்பட்ட வார்த்தை அமைதி அளிக்கக்கூடிய இடம் மிஸ்ர். ஆனால் இன்று அமைதியற்ற நிலைதான் மிஸ்ரிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிஸ்ரிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பிரச்சனை இன்றி அமைதியையும் குழப்பமின்றி அல்லாஹ் நேரான வழியையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. அமைதியோடு அல்லாஹ் நாடினால் நீங்கள் மிஸ்ரிலே நுழையுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷமா குர்சி, ஒரு சிம்மாசனத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல தாய் தந்தையை அமர வைக்கிறார். அப்ப இதுவும் ஒரு சுன்னா. தாய் தந்தை இருக்கும் பொழுது அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து நாம் கண்ணியப்படுத்துறது. காலுக்கு மேல காலை போட்டு இருக்கிறது கண்ணியமா? அவர்கள் இருக்கும் பொழுது எந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை நபி யூசுப் ஒரு சிம்மாசனத்து மேல, ஒரு உயர்ந்த இடத்து மேல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைத்தவுடன் எல்லோரும், தாய் தந்தை அந்த 11 பிள்ளைகள் எல்லோரும் நபி யூசுஃபுக்கு சஜிதா செய்கிறார்கள். என்ன சஜிதா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜிதாவா? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அவர்களிடத்திலே மரியாதைக்காக சுஜூது செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய சுஜூது அது அல்ல, ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய வழக்கம் யாரிடத்தில் இருந்தது? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வந்தால் காலில் விழுகிறார்களே, அதாவது அவருடைய அடக்க ஸ்தலத்தில் சென்று சுஜூது செய்கிறார்கள். எந்த வழக்கம் கூடுமா? மரியாதைக்காக கூடுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் மரியாதைக்காக சுஜூத், இபாதத்திற்காக சுஜூத், என்ன சுஜூதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகத்தான் செய்ய வேண்டும். வேறு யாருக்கும் இந்த சுஜூத் செய்யப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு நான் பணித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன். அப்ப அதுவும் அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த தஹியா மரியாதைக்குரிய சுஜூதும் இந்த சமூகத்திலே கிடையாது. இப்ப இந்த சுஜூதை யார் செய்கிறார்கள்? மரியாதைக்காக அவருடைய சகோதரரும் தாயும் தந்தையும் நபி யூசுஃபிற்கு முன்னால் சுஜூதிலே விழுகிறார்கள். என் தந்தையே, இதுதான் அந்த கனவுடைய விளக்கமா? எந்த கனவு? يا أبتي إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. என் தந்தையே, ஒரு கனவு கண்டேன், அதில் ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரம் எனக்கு சஜிதா செய்தது. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك, நீ சொல்லாதே இந்த கனவை யாரிடத்திலும் என்று சொன்னீர்களே. هذا تأويل الرؤيا
இதுதான் அந்த கனவுடைய விளக்கமா என்று கேட்கிறார்கள். மின் கபுல் கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா, அல்லாஹ் இதை உண்மைப்படுத்தி விட்டான் என்னுடைய தந்தையை. வகத் அஹ்ஸன பி இத் அஹ்ரஜனி மினஸ் சிஜ்ன், எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் எந்த ஒரு உதவியாளரும் இல்லாமல் அல்லாஹ் என்னை நேரடியாக சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தானே. وجاء بكم من البدو من بعد ان نزع الشيطان بيني وبين اخوتي, என்னுடைய சகோதரர்களுக்கும் எனக்கும் இடையே ஷைத்தான் எவ்வளவு திட்டத்தை திட்டினாரும் பாலைவனத்தில் இருந்து அவர்களை அல்லாஹ் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். எப்படி கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. அல்லாஹ் சேர்த்து விட்டான். இந்த என்ன உணர்ந்தாங்க? இந்த பிரிவுக்கு யார் தான் காரணம்? அவங்க நப்ஸ் இல்ல, ஷைத்தான் காரணமாகிறான். ஷைத்தான் அங்க சொல்லிட்டு சொன்னாங்க, என்னையும் என் சகோதரனையும் ஷைத்தான் பிரிச்சான், ஆனா அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்த்துட்டானே. இன்ன ரப்பி லதீஃபுல் லிமன் யஷா, அல்லாஹ் அவன் நாடியவர்கள் மீது நெருக்கமான அன்பு கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். நுட்பமான அன்பு கொண்டவனாக அல்லாஹ் அவன் நாடியவர்கள் மீது இருக்கிறான். அல்லாஹ் அந்த அன்பை எங்களுக்கு கொடு. இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம், அல்லாஹ் அறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். என்ன துஆ? ரப்பி, என் ரப்பே, கத் ஆதைதனி மினல் முல்க், எனக்கு நீ அமைச்சரவையிலே ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாய், ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை கொடுத்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் ஹதீஸ், எனக்கு கனவுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை நிர்வகிக்கக்கூடியவனே. அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீதான் என்னுடைய பொறுப்பாளி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் அக்பர், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்ய அல்லாஹ், நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. அல்லாஹ் அக்பர். ஏன் தெரியுமா இந்த பிரார்த்தனை? முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், ஒரு நிஅமா வெளிப்பட்டு விட்டது. அப்படிதானே? ஒரு இடத்துல கண்ணியமான இடத்துக்கு வந்துட்டோம், அல்லாஹ் என்ன ஒரு நல்ல தரத்துக்கு கொண்டு வந்துட்டான், ஒரு முஸ்லிமான மூமினான நிலையை அல்லாஹ் என்னை இப்போ வைத்திருக்கான். யா அல்லாஹ், இப்படி என்னை கண்ணியப்படுத்தி விட்டாய் முஸ்லீமாக இருக்கும் பொழுது, இதே நிலையிலே என்னை கொண்டு போய் சேர்த்துறியா அல்லாஹ் மரணமாகும் பொழுது. அல்லாஹ் அக்பர். இந்த லா இலாஹ இல்லல்லாஹை சுமந்திருக்கிறேனோ யா அல்லாஹ், அந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு மரணிக்க செய்துவிடு. தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். என்ன கவலை பாருங்க. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் பாசித், அப்துல் காதர் என்று பேர் வச்சிருக்கோம். இந்த பேரை வச்சு மரணமான முஸ்லிமா? பேர் வச்சு மரணமான முஸ்லிமா? எல்லாம் எந்த கொள்கையை உள்ளத்திலே சுமந்திருக்கிறேனோ அந்த கொள்கையோடு எனக்கு மரணத்தை கொடுத்து விடு. தவஃபனி முஸ்லிமா. ஒரு நபி இடத்துல உள்ளத்தில் இருந்த அச்சம், பயம், இந்த கலிமாவோட இந்த தௌஹீதோட மரணமாகணுங்கிற இந்த ஒரு அச்சம் அவர்களுக்கு பிரார்த்தனையாக வெளிப்படுத்தது. எல்லாம் இவ்வளவு நியமத்தையும் கொடுத்துட்ட, நீதான் எனக்கு உதவியாளன் இன்மையிலும் மறுமையிலும், என ஒரு முஸ்லிமா மரணிக்க செய்ய அல்லாஹ். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்தை அடைகிறார்கள். என்ன கவலை பாருங்க. நபிமார்களுடைய உள்ளத்தில் இருந்த பயத்தை பாருங்க. நபி யாக்கூப், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாங்க, யா அல்லாஹ் வஜ்னுப்னி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்குறது விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். யார் சிலையை உடைச்சா? யார் உடைச்சா? யார் நெருப்புல விழுந்தா சிலைக்காக? எந்த சிலையை கையால் உழைத்தார்களோ அந்த கொள்கையை விட்டு மேலும் உறுதிக்காக யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் இந்த சிலைகளை வணங்குற மாதிரி ஆக்கிறாதே யா அல்லாஹ். நபி யாக்கூப் கேட்டாங்க மரண நேரத்தில், நபி யூசுஃபையும் அவருடைய சகோதரர்களையும் அழைத்து, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீங்க? என்ன கேட்டாங்க? எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க நீங்க? இப்போ என்ன உறுதிப்படுத்துறாங்க? என் பிள்ளைக்கு நான் செல்வத்தை கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு நான் கல்வியை கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு அழகை கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு படிப்பை கொடுத்துட்டேன், நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல பொசிஷனில் இருக்கிறான், நான் என்னுடைய கடமை முடிஞ்சுன்னு போயிடலாமா? போயிடலாமா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்குள்ள பெற்று வாழ்ந்துட்டான், அவனை பார்த்துப்பான், நான் என்ன பார்த்துக்கிறேன், போயிடலாமா? யாக்கூப் கேட்டாங்க மரண நேரத்தில் அழைத்து, மா தஅபுதூன மின் பஅதி. நபி கேட்கிறார், ஒரு நபியுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதரரை பார்த்து, என்ன வணங்குவீங்க நீங்க எனக்கு பிறகு? சொன்னாங்க, யா அபானா, இந்த தந்தையே, நாங்கள் இஸ்ஹாக்கின் இறைவனை, யாக்கூபின் இறைவனை, இப்ராஹிமின் இறைவனை, இறைவனாகிய அந்த ரப்பைத்தான்
நாங்கள் வணங்குவோம். அவர்களுக்கு அந்த ரப்புக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கேட்டாங்க, தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்ய அல்லாஹ், நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தூங்கும் பொழுது அவங்க கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியும்? இரவுல முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்களை தாழ்த்தும் பொழுது கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம கினி அதாபக். யா அல்லாஹ், உன்னுடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்துரு, நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்துரு. அல்லாஹ் அக்பர். நமக்கு எப்படி காதில் ஹெட்ஃபோன் வைக்காம தூக்கவே வராது, ஷைத்தான காதில் கேட்காம நமக்கு முழிப்பு வராது, தவறான எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு வராம முழிப்பே வராது. ஆனால் ரசூலுல்லாஹ் எதை நினைச்சு தூங்குறாங்க? மௌத்தை நினைச்சு தூங்குறாங்க. மேலும் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அம்சக்து நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. யா அல்லாஹ், என் உயிரை இந்த இரவில் நீ பிடித்து கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு. அதன் மீது இரக்கம். யாரு துஆ செய்யறான்னு நினைச்சு பாருங்க. துஆ இல்லைங்க முக்கியம், அந்த துஆவை யாரு செய்யறா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கம் கன்ஃபார்ம் உலகத்தில் வாழும் பொழுது அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், என் உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி விட்டால் ஃபர்ஹம்ஹா, இரக்கம் காட்டு. அதை விட்டு விட்டால் நல்ல மக்களோடு கொண்டு போய் சேர்த்து வாழ வச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம். அல்லாஹ் என்னையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போலவே முஸ்லிமான நிலையிலேயே மரணிக்க செய்வானாக. இறக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையோடு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவானாக. இப்போ இதோட நபி யூசுஃபுடைய வரலாற்றை அல்லாஹ் முடிக்கிறான். இதோட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பதவி வரை, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த இறுதி பிரார்த்தனை வரை அல்லாஹ் நிறுத்துகிறான். இங்கு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சில அறிவுரைகளை அவனுடைய வஹீனிலிருந்து அறிவித்து கொடுப்பவை. நீங்கள் அவர்கள் திட்டம் தீட்டும் பொழுது அந்த மஷூரா செஞ்சாங்களே ஆரம்பத்தில், அப்போது நீங்கள் அவர்களோடு இருந்தீர்களா? இல்லை நபியே, அல்லாஹ் உங்களுக்கு வஹீயின் மூலமாக அறிவிக்கக்கூடிய செய்தி இது. நீங்கள் எவ்வளவுதான் எல்லோரும் மூமின்களாக வேண்டும் என்று விரும்பினாலும் ஆசை கொண்டாலும் அவர்கள் எல்லோரும் மாற மாட்டார்கள். நபியே, எவ்வளவுதான் எல்லாத்தையும் நான் மூமினா மாத்திரம் சொல்லி நம்பிக்கை கொண்டாலும் அவர்கள் மாற மாட்டார்கள். நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் எந்த கூலியையும் கேட்கவில்லை. இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் இது அறிவுரையை அன்றி கடந்து செல்கிறார்கள். அவர்கள் அதை பார்க்கிறார்கள். நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கிறார்கள், உறங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கிறார்கள். அதை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். வானங்கள் பூமிகளிலே அவர்கள் அத்தாட்சிகளை இந்த பூமிகளே வாழும் காலமெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அஃப அமீனு, நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்களா? நீங்கள் அறியாத பொழுது சூழ்ந்து வரக்கூடிய வேதனை உங்களை அடையாது என்றும் திடீரென மறுமை ஏற்பட்டு விடும் என்பதை பற்றியும் அச்சமற்று பயமற்று இருக்கிறீர்களா? தெளிவாக சொல்லுங்கள் நபியே, சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை, இதன் மீது இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். தெளிவான உபதேசம், கல்வி, ஞானத்தை கொண்டு, ஒழுக்கத்தை கொண்டு நானும் சொன்ன என்னை என்னை வரணும், என்னை சொல்லுங்க. பின்பற்றுவன யாரு? யார் பின்பற்றுவங்க? யார் பின்பற்றா? யார் பின்பற்றா? முஹம்மது ரசூல. யார்? நம்மத்துல நம்ம இல்லையா? நம்ம பின்பற்றுவோம். அல்லாஹ் சொல்றான், நபியே, நானும் உங்களை பின்பற்றுபவரும் இந்த பாதையில் இருந்து கொண்டு என்ன செய்வோம்? சம்பாதிப்போன்னு சொல்லல, வேலை பார்ப்போன்னு சொல்லல, பொருளாதாரத்தை தேடுவாங்கன்னு சொல்லல, மனைவி மக்களை வச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்லல. நீங்களும் உங்களை பின்பற்றுபவரும் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் இந்த பாதையின் மீது இன்று கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம். அப்போ நீங்க முஹம்மது ரசூலை சாட்சி கொடுத்து முஹம்மது ரசூலை பின்பற்றுகிறோம் என்று கூறி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கவில்லை என்றால் பொய்யர்கள். என்ன அர்த்தம்? பொய்யது. சும்மா சொல்றீங்க முஹம்மது ரசூலை பின்பற்றணும் சொல்லி. அல்லாஹ் தன்மையை சொல்றான், பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய தூதர் எதன் பக்கம் அழைத்தார்களோ அந்த பக்கம் அழையுங்கள். அத்உ இலல்லாஹ் வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிக்.
அல்லாஹ் பரிசுத்தமானவன், நான் முஷ்ரிக்குகளில் இல்லை. وما ارسلنا من قبلك الا رجالا نوحي اليهم من اهل القرى. அந்த ஊர்களில் இருந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹீயை கொடுத்து நபிமார்களாக ஆக்கினான். அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இந்த பூமியை நீங்கள் சென்று பார்க்க வேண்டாமா? ஃபயன்துரு, பாருங்கள், கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்துடைய முடிவு எப்படி அமைந்தது என்பதை பாருங்கள். வலதாருல் ஆகிரத்தி கைருல் லில்லதீன தகவ் அஃபலா தகிலூன், அறிவு பெற மாட்டீர்களா? சிந்தனை பெற மாட்டீர்களா? மறுமையின் வீடுதான், மறுமையின் வாழ்க்கை தான் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை எது? எது? இந்த துன்யா யாருக்கு வேணாலும் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கும்? காஃபிருக்கு கிடைக்கும், முஷ்ரிக்கு கிடைக்கும், யூதனுக்கு கிடைக்கும், நஸ்ரானிக்கு கிடைக்கும், பிழைச்சிட்டு போன முஸ்லிமுக்கு கிடைக்கும். நீ என்ன வேணும்? துன்யாவா? கொடுக்கிற. அல்லாஹ் சொல்லிட்டான், துன்யா வேணுமா? துன்யா வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கிறியா? கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்குறேன். போ, கொடுக்கிறேன். செல்வம் வேணுமா? கொடுக்கிறேன். பதவி வேணுமா? கொடுக்கிறேன். கண்ணியம் வேணுமா? கொடுக்கிறேன். பங்களா வேணுமா? கொடுக்கிறேன். நல்ல மனைவி வேணுமா? கொடுக்கிறேன். எல்லாம் கொடுக்கிறேன். மறுமை வேணுமா? என்ன வேணும்? தக்வாவை கொண்டு வா. அல் ஆகிரத்து குல்லுஹா லில் முத்தகீன், மறுமை எல்லாம் யாருக்கு தான்? செல்வந்தவனுக்கு கிடையாது, படிச்சவனுக்கு கிடையாது, பணக்காரனுக்கு கிடையாது, இந்த உலகத்துல பெரிய ஆட்சியில உட்கார்ந்தவனுக்கு கிடையாது. அவங்க எல்லாம் ஈமான் இல்லைன்னா குப்பைகள், நரகவாதிகள். அல் ஆகிரா, மறுமை எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு தான். என்ன வாழ்க்கை அது? முஹம்மது ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, கடல்ல கையை முக்குங்க, எவ்வளவு வருது? அதுதான் இந்த உலகம், மீதி இருக்கிறதெல்லாம் மறுமை. அப்ப எதுக்காக வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலதாருல் ஆகிரத்தி கைருல் லில்லதீன தகவ் அஃபலா தகிலூன், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, நாங்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் நம்பிக்கையை இழந்த பொழுது ஜாஅஹும் நஸ்ருனா, அவர்களை அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு பாதுகாத்தான். அல்லாஹ் நாடி அவர்களை அல்லாஹ் வெற்றியாளர்களாக, பாதுகாப்பு கொடுப்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். வலா யுரத்து பஸுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து யாரும் அவர்களை பாதுகாக்க முடியாது. பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையில் இருந்து யாரும் அவர்களை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் முடிக்கிறான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல்